Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ் சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம சம்ஸுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸில் நம்ம வந்து 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்னென்ன அந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஒரு பேசிக் ஃபார்மேட் இருக்குது அந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரி இன்கம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வச்சு தான் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்மேட்டில் எடுத்தோனையுமே சேலரி இன்கம் தான் நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம். நெக்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்ல 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் தென் லெட் அவுட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம், ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ், நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ், ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ். ஓகே, ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கேபிட்டல் கெயினில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், short term capital gain, short term capital loss, long term capital gain, long term capital loss. Okay, so income from other sources. Okay, so set off and carry forward ல நீங்கள் எடுத்தோனையுமே நம்மளுக்கு சம்ஸில் ஆர்டராக கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்தோனையும் சேலரி ஃபஸ்ட், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன், நெக்ஸ்ட் கேபிட்டல் கெயின், லாஸ்ட்டில் தான் நீங்கள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்மேட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா இன்னொரு ஃபார்மேட் பார்த்துக்கலாம். செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மேட் நம்ம இப்போ பார்த்தது. இது செகண்ட் ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூஸில் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன், கரண்ட் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச், கரண்ட் லாஸ் ஆஃப் அனதர் பிஸ்னஸ், brought forward loss of earlier years, unabsorbed depreciation of earlier years, brought forward scientific research, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இயரோட டிப்ரிசியேஷன், கரண்ட் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ கரண்ட் இயரோட டிப்ரிசியேஷன் வேல்யூஸ், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ப்ராட் ஃபார்வர்ட் டிப்ரிசியேஷன், அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன், ப்ராட் ஃபார்வர்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச்சோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தரவு பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் உங்களுக்கு என்ன டைப் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு கரண்ட் இயர் லாஸ் ஆஃப் அனதர் பிஸ்னஸ் வேல்யூஸ் வந்து 10,000 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ராட் ஃபார்வர்ட் சயின்டிஃபிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ 20,000, கரண்ட் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ 30,000 அந்த மாதிரி கொடுத்துருக்குறப்போ நீங்கள் ரீஆரேஞ்ச் பண்ணணும். கரண்ட் இயரோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபஸ்ட்டு எழுதிட்டு கரண்ட் லாஸ் வேல்யூஸ் எழுதி லாஸ்ட்டில் தான் நீங்கள் ப்ராட் ஃபார்வர்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வேல்யூ எழுதணும். ஓகே, ஸோ இந்த ஆர்டரும் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 2 ஃபார்மேட்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டில் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் சேலரி இன்கம். சேலரி இன்கமில் நம்ம இப்போ எல்லா ப்ரொவிஷன்ஸும் பார்த்துடலாம். ஸோ நான் டெப்த்தாக போகாமல் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிறதுக்காக மேக்ஸிமம் சம்ஸில் என்னென்ன கேல்குலேஷன்ஸ் வருமோ அதை மட்டும் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ சேலரி இன்கம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேலரி இன்கமில் எந்த ஒரு கேல்குலேஷனும் நம்ம பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக சேலரி இன்கம்மை எடுத்து எழுதிடுவோம். நம்மளுக்கு சேலரி இன்கமில் கிராஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா மட்டும் அந்த வேல்யூவில் 50,000 சேலரி டிடக்ஷன் அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? சேலரி அமௌண்ட்டில் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே ப்ராக்கெட்டில் வந்துட்டு சேலரி கிராஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு 70,000 வேல்யூஸ் கொடுத்துருந்தா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் சேலரி ப்ராக்கெட்டில் கிராஸ் கொடுத்து 70,000 ருபீஸ் கொடுத்துருந்தா நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அமௌண்ட் ₹50,000. ஓகே, ஸோ இந்த 50,000 70,000 மைனஸ் 50,000 பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை எழுதணும், டோட்டல் சேலரி அமௌண்ட்டுன்னு. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம டேரெக்டாக சேலரியோட அமௌண்ட் வந்து 70,000 அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் அந்த 70,000 டேரெக்டாக எடுத்துக்கலாம். சில கொஸ்டினில் கம்ப்யூட்டட் அப்படின்னே கொடுத்துருவாங்க, கம்ப்யூட்டர்னு கொடுத்தாலும் நீங்கள் டேரெக்டாக அப்படியே எழுதிக்கலாம். எப்போ கிராஸ் அப்படிங்கிற ப்ராக்கெட்டில் ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் அந்த டைமில் மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அமௌண்ட் 50,000 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம் சொன்னோமா, செல்ஃப் ஆக்குபைட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட் அவுட் இன்கம். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில் ப்ராஃபிட் இருக்கிறப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலே நெகட்டிவில் -4 lakhs அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில் அப் டு 2 lakhs மட்டும்தான் கேரி ஃபார்வர்ட்.
அப் டு 2 lakhs மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துப்போம். ரிமைனிங் அமௌண்ட்டை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ செட் ஆஃப் பண்ணுறப்போ 2 lakhs தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ எந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும் லாஸ் அமௌண்ட் 2 lakhsக்கு மேலே போச்சுன்னா நம்ம 2 lakhs மட்டும்தான் எடுத்துப்போம். ரிமைனிங் இப்போ 4 lakhs லாஸ் இருக்கா, ஸோ 2 lakhs மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம் செட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ரிமைனிங் 2 lakhs நம்ம எக்ஸஸ் அந்த ரிமைனிங் 2 lakhs கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். எக்ஸஸாக ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் வந்து 2 lakhsக்கு மேலே போச்சுன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. வெறும் 2 lakhs மட்டும் நீங்கள் எடுத்து எழுதுனா போதும். ரிமைனிங் அமௌண்ட்டை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறப்போ அது நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அது சம் போடுறப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் எனி ஹெட்ஸ் இன்கம் அதர் தென் கேஷுவல் இன்கம். ஸோ செட் ஆஃப் பண்ணுறப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்மை எந்த இன்கமோட வேணாலும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அதர் தென் கேஷுவல் இன்கம். கேஷுவல் இன்கமில் மட்டும் செட் ஆஃப் பண்ண முடியாது. இந்த செட் ஆஃப் பண்ணுறது கேரி ஃபார்வர்டில் நான் உங்களுக்கு கிளியராக சம் போடுறப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் இந்த ப்ரொவிஷன்ஸ் மட்டும் நல்லா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சேலரியில் என்ன பார்த்தோம், கிராஸ்ன்னு கொடுத்துருந்தா 50,000 மைனஸ் பண்ணணும். அப்படி கிராஸ் கொடுக்கல கம்ப்யூட்டர் கொடுத்தா டேரெக்டாக எழுதிடணும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டே விஷயம் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா லாஸ் வந்துட்டு 2 lakhsக்குள்ளே தான் இருக்கணும். 2 lakhsக்கு மேலே போச்சுன்னா 2 lakhs அமௌண்ட்டை டேரெக்டாக 2 lakhsன்னு எழுதிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்மை நம்ம எல்லா ஹெட்ஸோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது செட் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஷுவல் இன்கமில் மட்டும் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட், பிஸ்னஸ் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், பிஸ்னஸில் 3 types ஆஃப் பிஸ்னஸ் இன்கம் சொன்னோமா. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட்டிவ், நான் ஸ்பெகுலேட்டிவ், ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ இப்போ பிஸ்னஸ் லாஸ் வந்துட்டு எப்போதுமே ப்ராஃபிட்ஸு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. லாஸ் வர்றப்போ தான் உங்களுக்கு செட் ஆஃப் பண்ணுறப்போ நீங்கள் எதோட செட் ஆஃப் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ பிஸ்னஸ் லாஸ் வந்துட்டு சேலரி இன்கமோட செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் லாஸ் cannot be set off against salary income. நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம், கேஷுவல் இன்கமோட செட் ஆஃப் பண்ண முடியாதா. பிஸ்னஸ் லாஸ் வந்துட்டு சேலரி இன்கமோட செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ், ஸ்பெகுலேஷன் லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் ஒன்லி ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ். ஓகே, அதாவது இன்கம் ஃப்ரம் ஸ்பெகுலேட்டிவ் இருக்குல்ல, ஸோ ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸில் ஏதாச்சும் லாஸ் வந்துச்சுன்னா அது ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் லாஸ் பார்த்தீங்கன்னா சேலரி இன்கமோட மட்டும் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஆனால் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் கூட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகே, ஸோ நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் வந்துட்டு எந்த இன்கம் வேணாலும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் ஸ்பெகுலேட்டிவ் அஸ் வெல் அஸ் நான் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம். ஓகே, ஸோ இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் 3 ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிஸ்னஸ் லாஸை வந்து சேலரி இன்கமோட நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ சேலரி இன்கமோட நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியாது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. செட் ஆஃப்ங்கிற வார்த்தையை விட்டுருங்க. ஸோ பிஸ்னஸ் லாஸை வந்து நம்ம சேலரி இன்கமோட ஆட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் வர லாஸை வெறும் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸோட மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ மற்ற பிஸ்னஸ் லாஸ்லையும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியாது, நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ்லையும் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்க முடியாது. வெறும் ஸ்பெகுலேட்டிவில் வர லாஸை ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், நான் ஸ்பெகுலேட்டிவில் வர லாஸை வந்து நம்ம பிஸ்னஸ் லாஸ்லேயும் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம், செட் ஆஃப்லேயும் ஸ்பெகுலேட்டிவ்லையும் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினில் நம்மளுக்கு 2 types இருக்கா, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்குது. அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒன்லி, நாட் அகேன்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸை வந்து வெறும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் as well as long term capital gain. Okay, so not against other income. Okay, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்துருந்துச்சுன்னா அதை வெறும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். இதே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம்,
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லையும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஷார்ட் டேர்ம்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம்லேயும் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம்லேயும் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு லாங் டேர்மில் லாஸ் வந்துச்சுன்னா அது வெறும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும்தான் நீங்கள் செட் ஆஃப் பண்ண முடியும், ஷார்ட் டேர்மில் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரெண்டுமே வந்துட்டு வெறும் கேபிட்டல் கெயின்ஸ்குள்ளே மட்டும்தான் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். மீதி இருக்க அமௌண்ட்டை டேரெக்டாக நம்ம கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணிப்போம், வேறு எந்த ஹெட்ஸோடையும் நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. இதே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் இன்கம்னா நம்ம அதர் ஹெட்ஸோட செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் கேபிட்டல் கெயினில் வர லாஸை மட்டும் வேறு எந்த இன்கம்லேயும் செட் ஆஃப் பண்ணிக்க முடியாது, வெறும் அந்த ஹெட்டுக்குள்ளே மட்டும் தான் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் 5th ஹெட்டில் பார்த்துடலாம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இதையுமே எந்த ஹெட்லேயுமே அட்ஜஸ்டபிள் பண்ணிக்க முடியாது, செட் ஆஃப் பண்ணிக்க முடியாது. வெறும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமௌண்ட்டில் வர இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வர லாஸை வந்துட்டு சும்மா நம்ம போடுற சம்மில் ஷோ தான் பண்ணுவோம், அதாவது லாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அமௌண்ட்டை சும்மா என்ட்ரிக்கு தான் காட்டுவோமே தவிர எந்த இதுலேயுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். கேம்லிங் லாஸ் இல்லாட்டி லாஸ் ஆன் தி ஹார்ஸ் ரேஸ் ஆர் கேஷுவல் லாஸஸ் cannot be set off against any income. ஓகே, ஸோ எனி ஹெட், அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், பிஸ்னஸ் லாஸாக இருக்கலாம், எதுலேயுமே நம்ம வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. லாஸ் ஃப்ரம் கார்ட் கேம்ஸ் cannot be set off. அதாவது உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்லேயே லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அது எந்த ஹெட் ஆஃப் இன்கம், சேலரி இன்கம்லேயும் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் போடுற சம்மில் நம்ம வந்து சும்மா லாஸ் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை எழுதணும், அது மட்டும்தான். ஓகே, ஸோ வேறு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் உங்களுக்கு எந்த ஒரு செட் ஆஃபும் கிடையாது, கேரி ஃபார்வர்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ அது சம் போடுறப்போ உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன். லாஸ் ஆன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்சஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் டேக் மணி ஒன்லி. ஸோ லாஸ் ஆன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் வந்துட்டு நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் பண்ணுறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயின்டெனன்ஸ் லாஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆன் ஹார்ஸ் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம ஸ்டேக் மணியில் மட்டும் செட் ஆஃப் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த 5 ப்ரொவிஷன்ஸ், அதாவது இந்த 5 ஹெட்ஸோட ப்ரொவிஷன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர், நீங்கள் ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செட் ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. இந்த கேரி ஃபார்வர்டுக்கு ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்பெக்குலேஷன் லாஸ் இதுக்கு மட்டும்தான் 4 years. ஓகே, ஸோ இதே லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட லாஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் லாஸாக இருக்கட்டும், இந்த 3 types ஆஃப் லாஸ் வந்தாலுமே 8 years கேரி ஃபார்வர்ட். ஓகே, ஸோ ஸ்பெக்குலேஷன் லாஸ் மட்டும் 4 years கேரி ஃபார்வர்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக் பாயிண்ட்ஸ், கொஞ்சம் மெமரியில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சம் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் இப்போ வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ்லேருந்து போகிறேன். ஸோ எடுத்தோன்னே லாங் போனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம எல்லாத்துலேயும் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாங்க்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்தே போயிடுறேன். சம் நம்பர் 1. ஓகே, ஸோ கம்ப்யூட் தி கிராஸ் டோட்டல் இன்கம் ஃப்ரம் தி பர்டிகுலர்ஸ் கிவன் பிலோ. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களை செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, வெறும் கிராஸ் டோட்டல் இன்கம், அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் இன்கம் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் வந்துட்டு 30,000. ஸோ லாஸ் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் வந்துட்டு 16,000. இன்கம் ஃப்ரம் லெட் அவுட் ஹவுஸ் வந்துட்டு 20,000. ஸோ 16,000 மட்டும் லாஸ். ஸோ 30, 20 ஆட் பண்ணால் we will get 50,000. 50 minus 16 we will get 34,000. இதுதான் வந்துட்டு கிராஸ் டோட்டல் இன்கம். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் எழுதலாம், இல்லாட்டி கிராஸ் டோட்டல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 34,000 எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மிஸ்டர் எக்ஸ் furnished the following details. Okay, salary income computed 42,000. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 ஹவுஸ் கொடுத்து இன்கமும் இருக்குது லாஸும் இருக்குது. compute his income for the assessment year 2024-2025. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி 2 types ஆஃப் ஹெட் இருக்கா. ஸோ எடுத்தோன்னே நம்மளோட செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டோட பேசிக் ஃபார்மேட் நான் எப்படி இருக்குன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு சேலரி, நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஓகே, ஸோ நம்மளோட சேலரியில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொன்னேன், கிராஸ்ன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அமௌண்ட் 50,000 மைனஸ் பண்ணுவீங்க. இதே உங்களுக்கு கம்ப்யூட்டட் அப்படின்னு கொடுத்துட்டா நீங்கள் டேரெக்டாகவே அந்த வேல்யூ எழுதிடலாம். ஓகேவா?
ஓகே இப்போ சம் நம்பர் 2. ஓகே ஸோ ஃபஸ்ட் நான் இந்த சம் ஸ்டார்டிங் ஒரு 2 சம்ஸ்க்கு மட்டும் தான் நான் பேசிக் ஃபார்மேட்லாம் போடுவேன். ரிமைனிங் சம்முக்கு வேறு எக்ஸ்பிளேஷன் டேரெக்டாக நம்ம எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஸோ மிஸ்டர் எக்ஸில் ஸோ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர்ஸ் இன்கம். ஸோ computation of gross total income of Mr. X. Okay, Mr. X assessment year நம்மளுக்கு 2024 to 2025, previous year வந்து 2023 to 2024. ஓகே ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம்னு நீங்கள் ஃபுல் ஃபார்மாக எழுதிக்கோங்க, ஷார்ட் ஃபார்மாக எழுதக்கூடாது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் காலம் அண்ட் தென் ருப்பீஸ் காலம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஹெட்டு, சேலரி. ஃபஸ்ட் ஹெட் நம்மளோட சேலரி இன்கம் தான் எழுதுவோம். நம்மளுக்கு கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக அந்த அமௌண்ட்டை எழுதிடலாம், 42,000. நம்ம எப்போதுமே சேலரியை வந்து அவுட்டர் காலமில் தான் எழுதணும். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்கம். நம்மளுக்கு 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 38,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ் 17,000. நெக்ஸ்ட்டு 21,000 நம்மளுக்கு லாஸ் வேல்யூ தான். ஓகே ஸோ இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 38,000 மைனஸ் 17,000 மைனஸ் 21,000. ஸோ நம்மளுக்கு நில் தான். ஓகே ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 38,000. ஸோ 38,000 மைனஸ் 38,000 நம்மளுக்கு எந்த வேல்யூமே இல்லை, நில். ஸோ நம்மளுக்கு கிராஸ் டோட்டல் வேல்யூ வந்து டேரெக்டாக சேலரி இன்கம் மட்டும்தான் 42,000. ஸோ டோட்டல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 42,000. ஓகேவா. ஸோ உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய டஃப்பான கொஸ்டின்லாம் கிடையாது. டேரெக்டாக சேலரி அமௌண்ட் எழுதியாச்சு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்மாக ரெண்டுத்தையும் ப்ளஸ் மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு நில் வருது. ஸோ டேரெக்டாக 40,000 நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஓகே ஸோ டோட்டல் இன்கம் 42,000. நெக்ஸ்ட் சம் நம்பர் 3. மிஸ்டர் பிரகாஷ் சப்மிட்ஸ் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரெலவெண்ட் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர். ஸோ இதே சம் மாதிரி தான். சேலரி இன்கம் கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டாங்க 5 lakhs. ஸோ இந்த 5 lakhs நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட் ஹவுஸ் ஏயோட வேல்யூ கம்ப்யூட்டட் 40,000. ஹவுஸ் பிக்கு வந்து லாஸ் 2,70,000. ஸோ 2 lakhsக்கு மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி சம்மில் நான் என்ன சொன்னேன், நம்ம 2 lakhs தான் லிமிட். ரிமைனிங் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணுவோம். ஓகே ஸோ நம்ம வெறும் 2 lakhs தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம சம் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் net income of Mr. Prakash for the assessment year 2024-25 and previous year 23-24. ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிடுங்க. நான் இப்போ வந்துட்டு நிறையா சம்ஸ் போகிறனால டெப்த்தாக எழுதலை, வெறும் பர்டிகுலர்ஸ் காலம் ருப்பீஸ் காலம் தான் எழுதுறேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஹெட் என்னது, சேலரி. சேலரியோட வேல்யூ 5 lakhs. ஓகே 5 lakhs. நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்மளுக்கு 2 இருக்குது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏபி நீங்கள் ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும், ஷார்ட் ஃபார்மில் எழுதக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ஹவுஸ் ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40,000. ஹவுஸ் பியோடது வந்துட்டு 2,70,000. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஓகே ஸோ நம்மளுக்கு லாஸ் வந்துட்டு 2,70,000 இருக்குது. ஸோ 2,70,000 மைனஸ் 40,000 we will get 2,30,000. ஓகே ஸோ 2,30,000ல் நம்மளோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் எவ்வளோ நம்மளுக்கு லிமிட் சொன்னேன், 2 lakhs தான் லிமிட். ஸோ இந்த 2,30,000ல் நம்ம வெறும் 2 lakhs தான் எடுத்துக்க போகிறோம். ஓகே ஸோ ரிமைனிங் இருக்க இந்த 30,000 நம்ம எடுத்துக்க போகிறது இல்லை, டேரெக்டாக கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ 5 lakh 2 lakhs ஆட் பண்ணால் we will get 3 lakhs. ஓகே ஸோ நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 3 lakhs. புரிஞ்சுதா. ஸோ நம்மளுக்கு கிராஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பொறுத்த வரைக்கும் லாஸ் வந்துட்டு 2 lakhs தான் லிமிட். ரிமைனிங் இருக்க எக்ஸஸ் அமௌண்ட் நம்ம கேரி ஃபார்வர்ட் தான் காட்ட போகிறோம். ஸோ 2,30,000ல் 2 lakhs மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டு 30,000 கேரி ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் நம்பர் 4. ஸோ மிஸ்டர் ராஜன் submits the following information relevant for the previous year ending 31st March 2024. ஸோ நம்மளுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் இன்கம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். 3 types ஆஃப் இன்கம் இருக்குது. ஸோ நம்மளோட ஆர்டர் என்ன பார்த்தோம், சேலரி இன்கம், அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அடுத்து பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல். இது ஆர்டராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஆர்டர்லையும் அரேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ 2,60,000 இருக்குது. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளோட லிமிட் என்னது, 2 lakhs தான். ஸோ 2 lakhs எழுதிட்டு இந்த 60,000 வந்துட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம எக்ஸஸாக வந்துட்டு என்ன பண்ணுவோம், கேரி ஃபார்வர்ட்னு காமிச்சிருவோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சம் போடலாம். பர்டிகுலர்ஸ் காலம் நீங்கள் எழுதுகிறப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் இன்கம் ஆஃப் மிஸ்டர் ராஜன் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் அந்த மாதிரி எழுதிடுங்க. ஓகே ஸோ நான் டேரெக்டாக பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் காலம் போயிடுறேன்.
பர்டிகுலர்ஸ் அண்ட் தென் ருபீஸ் காலம். ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நம்மளுக்கு ஒரே ஒரு இன்கம் தான், ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. ஸோ 2,60,000. ஸோ இதில் இருந்து நம்ம 2 lakhs தான் எடுத்துக்க போகிறோம். ரிமைனிங்காக இருக்க அந்த எக்ஸஸ் 60,000 நம்ம கேரி ஃபார்வர்ட் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம் 2,50,000. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துட்டு நம்மளுக்கு 10,000. ஓகே, ஸோ இந்த 2 lakhs வந்துட்டு லாஸ் தான் வரும். ஏன்னா இது வந்துட்டு லாஸ்ட் 2,60,000ல. ஸோ நம்ம வந்துட்டு இந்த 2,60,000ல 60,000 கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வெறும் 2 lakhs லாஸ் அமௌண்ட் மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஸோ 2,50,000 + 10,000 2,60,000. ஸோ 2,60,000ல 2 lakhs மைனஸ் பண்ணால் we will get 60,000. ஸோ நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 60,000. நீங்கள் கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுக்க எழுதலாம். நம்மளுக்கு டிட்டர்மைன் நெட் இன்கம்னு இருக்குது. ஸோ நெட் இன்கம்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் மாற்றி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ இந்த சம்லேயும் நம்மளுக்கு என்ன சொன்னேன், நம்மளுக்கு 2 lakhs மட்டும்தான் எடுத்துக்கணும். ரிமைனிங் இருக்க 30,000 கேரி ஃபார்வர்ட். அதே மாதிரி 2 lakhs நம்ம எடுத்தாச்சா, ரிமைனிங் இருக்க 60,000 கேரி ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 lakhsல 50,000, 2,50,000 + 10,000 2,60,000. 2,60,000ல 2 lakhs போயிடுச்சுன்னா 60,000 இஸ் அவர் நெட் இன்கம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் நம்பர் 5. Sanjay submits the following information relevant for the assessment year 2024 to 2025. Salary income gross கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர்னு கொடுத்தா நீங்கள் டேரெக்டாக எழுதிடலாம். இந்த மாதிரி கிராஸ் அப்படிலாம் கொடுத்துருந்தா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அமௌண்ட் 50,000 மைனஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ சம் போயிடலாம். ஓகே, sum number 5. Okay, so computation of net income of Sanjay for the assessment year 2024-25 அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக நான் வந்து பர்டிகுலர்ஸ் காலம், ருப்பீஸ் காலம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து சேலரியில் கிராஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அமௌண்ட் நம்ம எவ்வளோ 50,000. சேலரியோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 63,000. ஓகே, ஸோ 63 - 50, 63 - 15 we will get 13,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேலரி இன்கம்க்கு அப்புறம் நம்ம என்ன எழுதுவோம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு -20,000, அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் பார்த்தீங்கன்னா 20,000. ஓகே, ஸோ 30,000 - 20 we will get 7,000. இதுவுமே நம்மளுக்கு வந்து லாஸ் தான். ஓகே, ஸோ லாஸில் வரனால நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம்லேயும் நம்மளுக்கு லாஸ் தான் கொடுத்துருக்காங்க 80,000. ஓகே, ஸோ இதையுமே நம்ம கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணிப்போம். ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நில். ஓகே, அதாவது உங்களுக்கு சேலரி வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துட்டா நம்ம 63,000 நம்ம இங்கே இந்த அவுட்ரு காலமில் எழுதிடுவோம் டேரெக்டாக 63,000. இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் வந்து 20,000 கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த 63 - 20,000 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு சேலரியில் கிராஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அமௌண்ட் 50,000 மைனஸ் பண்ணி நம்ம அதை வந்து இன்னர் காலம்லேயே 13,000 வச்சுருக்கோம். ஸோ லாஸ் பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ 13,000 - 20,000 நம்மளுக்கு 7,000. ஸோ லாஸில் வரனால பிஸ்னஸ் இன்கம்மை வந்து சேலரி இன்கமோட செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ நம்ம பிஸ்னஸ் இன்கமில் வர லாஸை தனியாகவே கேரி ஃபார்வர்ட் பண்ணியாச்சு, இல்லை 80,000. ஸோ அதே மாதிரி சேலரி இன்கம்லேயும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமையும் செட் ஆஃப், அதாவது ரெண்டு வேல்யூவையும் மைனஸ் பண்ணி வர 7,000யும் நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். ரெண்டு இன்கமையும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து நம்மளுக்கு நில். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் நம்பர் 6. இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் நம்மளுக்கு 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, லாஸும் இருக்குது ப்ராஃபிட்டும் இருக்குது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் வந்து -12,000, அதாவது லாஸ்.
பேங்க் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், லாட்ரி வின்னிங் இருக்குது, டிட்டர்மைன் தி நெட் இன்கம். ஸோ பிஸ்னஸ் இன்கமில் வர லாஸை வந்து கேஷுவல் இன்கம், அதாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸோட செட் ஆஃப் பண்ண முடியாது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வர லாஸை எந்த ஹெட்லையுமே நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. சும்மா நம்ம வந்து ஷோ பண்ணலாம். டேரெக்டாக 50,000 அப்படியே எடுத்துக்கலாம். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா -7,500. பிஸ்னஸ் லாஸ் கொடுத்துருக்காங்க, பேங்க் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக கிராஸ் டோட்டல் இன்கம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 50,000ஓட -7,500 -15,000 + 30,000 நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலரியோட இன்கம் பார்த்தீங்கன்னா 50,000. இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி -7,500. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லாஸோட அமௌண்ட் 15,000 மைனஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 30,000. ஸோ இதே அமௌண்ட்டோட 30,000 ஆட் பண்ணால் யூ வில் கெட் தி கிராஸ் டோட்டல் இன்கம் 57,500. ஓகே, ஸோ வெறும் சிம்பிள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் கிடச்சிரும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இப்போ இந்த 8th sum கொஞ்சம் டிஃப்ரெண்ட். Mrs. Amuda has shown the following income and losses in her income tax return for the previous year. You asked to compute a business income, profit before adjustment following items. So profit வந்து 6 lakhs. So current year depreciation, carried forward business loss, current year capital expenditure 20,000. ஸோ இந்த 3 வேல்யூஸ் இருக்கா. நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டோட ஃபார்மேட் காமிச்சேன்னா, ஸோ ஃபஸ்ட் என்னது கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். செகண்ட் ஒன் கேரி ஃபார்வர்ட், அதாவது ப்ராட் ஃபார்வர்ட், கேரி ஃபார்வர்ட் ஆஃப் பிஸ்னஸ் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்டாக எடுத்து எழுதிப்போம். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு 6 lakhs. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணுவோன்னா -50,000, அதாவது கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன். ஓகே, ஸோ 6 lakhs -50,000 -50,000 you will get 5,50,000. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து கரண்ட் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 20,000 மைனஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ 5,30,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸ் 10,000. ஸோ 5,20,000 தான் உங்கள் ஆன்சர். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ப்ராஃபிட்டோட நீங்கள் மைனஸ் பண்ணுற ஆர்டர் தான் நமக்கு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன், நெக்ஸ்ட் கரண்ட் இயர் சயின்டிஃபிக் ரிசர்ச், அதுக்கப்புறம் தான் கேரி ஃபார்வர்ட் ப்ராட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் 8th sum சிமிலரான அதே சம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஹேஸ் பீன் டிட்டர்மைன், நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டு 1,50,000. ஓகேவா, ஸோ டிப்ரிசியேஷன் ஃபார் தி கரண்ட் இயர் வந்து 12,000. அன்அப்சார்ப்டு டிப்ரிசியேஷன் ப்ராட் ஃபார்வர்ட் 15,000. அன்அப்சார்ப்ட் பிஸ்னஸ் லாஸ் கேரி ஃபார்வர்ட் வந்து 3,000. ஸோ இந்த 1,50,000ஓட ஃபஸ்ட்டு கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் 12,000 மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 1,50,000ல் ஃபஸ்ட்டு 12,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 1,38,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் இருக்குது, அன்அப்சார்ப் பிஸ்னஸ் லாஸ் இருக்குது. ஓகே, ஸோ எடுத்தோடனே டிப்ரிசியேஷன் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டரில் வரும். ஓகே, ஸோ அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன், அதுக்கப்புறமா அன்அப்சார்ப் பிஸ்னஸ் லாஸ். ஓகே, நம்மளுக்கு இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் தான் இருக்குது, அதுக்கப்புறம் வர்றதுலாம் நெக்ஸ்ட் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் வேல்யூ 15,000. ஸோ 1,38,000ல் 15,000 மைனஸ் பண்ணால் 1,23,000. இதில் நம்ம வந்து 3,000 மைனஸ் பண்ணுறோம். லாஸில் வர அன்அப்சார்ப்ட் பிஸ்னஸ் லாஸ் மைனஸ் பண்ணால் 1,20,000. ஓகே, ஸோ சிமிலரான அதே சம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர் calculate the total income. Loss from business 2 lakhs. Depreciation for the assessment year 40,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் 4 lakhs. ஐட்டம்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஃபார் தி ஏர்லியர் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000. அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 1 lakh. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்னது கரண்ட் இயரோட வேல்யூஸ் கொடுத்துட்டு இயர்லியர் இயர்ஸில் கேரி ஃபார்வர்ட் பண்ண 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கரண்ட் இயர் தான் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் இயரோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆர்டர் ஞாபகம் வச்சுருக்கா, சேலரி இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் லாஸ். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் இயரோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் 4 lakhs எழுதிட்டு
கரண்ட் இயர் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா லாஸ் இருக்குது. ஸோ 4 lakhsல 2 lakhs மைனஸ் பண்ணால் யூ வில் கெட் 2 lakhs. நெக்ஸ்ட் டிப்ரிஷியேஷன் அமௌண்ட்டை மைனஸ் தான் பண்ணணும். ஸோ 2 lakhsல மைனஸ் 40,000 யூ வில் கெட் 1,60,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸ் நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ வெறும் அன்அப்சார்ப் டெப்ரிஷியேஷன் வேல்யூ மட்டும்தான் எடுத்துப்போம். இந்த ப்ராட் ஃபார்வர்ட், அதாவது ப்ராட் ஃபார்வர்ட் கேரி ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸ் வந்துச்சுன்னா அது நம்ம டைரெக்டாக கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணிடுவோம். கேரி ஃபார்வர்டுன்னு இருக்கா. ஸோ இந்த வேல்யூவை நம்ம டேரெக்டாக கேரி ஃபார்வர்டாகவே காட்டுவோம். நான் இப்போ சம் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சம் நம்பர் 10. ஓகே, ஸோ பர்டிகுலர்ஸ் காலம் ருப்பீஸ் காலம்னு எடுத்து எழுதிருங்க. ஸோ எடுத்தோடனே நம்ம என்ன எழுதுவோம்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின்லேயே 4 lakhs கொடுத்துருக்காங்களா. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து 4 lakhs எடுத்து எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம் எழுதுவோமா. நம்மளுக்கு பிஸ்னஸில் வந்து லாஸ் இருக்குது. ஸோ லாஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 lakhs. ஸோ 4 lakhsல 2 lakhs மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு 2 lakhs அமௌண்ட்டா. ஸோ இந்த 2 lakhsல கரண்ட் இயரில் டிப்ரிசியேஷன் வேல்யூ, அதாவது அசஸ்மெண்ட் இயர் தான் நம்மளோட கரண்ட் இயர். டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ டிப்ரிசியேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40,000. இதையும் நம்ம வந்து மைனஸ் தான் பண்ணுவோம். ஸோ 2 lakhsல 40,000 போச்சுன்னா 1,60,000. ஓகே, இந்த 1,60,000ல நம்ம வந்து அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் 1 lakhs. அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் 1 lakhs மைனஸ் பண்ணால் 60,000. இந்த பிஸ்னஸ் லாஸ் வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் லாஸை நீங்கள் டேரெக்டாகவே என்ன அமௌண்ட் 2,40,000 கேரி ஃபார்வர்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த அமௌண்ட்டை வந்து இதில் எடுத்துக்காமல் கேரி ஃபார்வர்டு தனியாக நம்ம காட்டினா போதும். அதாவது இன்னர் காலமில் 2,40,000 பிஸ்னஸ் லாஸ் கேரி ஃபார்வர்ட். ஸோ நம்மளோட இன்கம் பார்த்தீங்கன்னா 60,000 டோட்டல் இன்கம். ஓகே, ஸோ புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பிஸ்னஸில் நம்ம டேரெக்டாக எடுத்து கேரி ஃபார்வர்டுன்னு காட்டிட்டோம். அன்அப்சார்ப் டிப்ரிஷன் மட்டும் மைனஸ் பண்ணி 60,000 இஸ் அவர் டோட்டல் இன்கம். ஓகே, ஸோ இதே சேம் சிமிலர் சம் தான் 11th சம்மும். லாஸ் ஃப்ரம் தி பிஸ்னஸ், டிப்ரிசியேஷன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமா. ஸோ இந்த 8 lakhsோட 4 lakhs மைனஸ் பண்ணால் யூ வில் கெட் 4 lakhs. 4 lakhsல 80,000 மைனஸ் பண்ணி அந்த வேல்யூவோட 2 lakhs மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்கம் கிடச்சிரும். இந்த பிஸ்னஸ் லாஸை நீங்கள் டேரெக்டாக 4,80,000 கேரி ஃபார்வர்டுன்னு எடுத்து எழுதிடுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் நம்பர் 12. பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் 20,000. பிஸ்னஸ் லாஸ் ப்ராட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸை நம்ம டேரெக்டாக கேரி ஃபார்வர்ட் 10,000 தான் காட்ட போகிறோம். கேபிட்டல் லாஸ் ஆன் ஷேர்ஸ் வந்துட்டு 60,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைட். இது எல்லாமே நம்மளுக்கு லாஸஸ் தான் இருக்குது. பிஸ்னஸ் ப்ராஃபிட், அதாவது ப்ரீவியஸ் இயருக்கு மட்டும்தான் பிஸ்னஸ் ப்ராஃபிட். மற்ற இது 3 வேல்யூஸுமே நம்மளுக்கு லாஸ் தான். ஓகே, ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக சம் போயிடுறோம். சம் நம்பர் 12 பர்டிகுலர்ஸ் காலம், நெக்ஸ்ட் ருப்பீஸ் காலம். நம்மளோட ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடு லாஸ் இருக்கா. ஸோ இந்த 5,000 லாஸை எழுதிட்டு பிஸ்னஸோட ப்ராஃபிட் என்னது? பிஸ்னஸ் இன்கம், பிஸ்னஸ் இல்லாட்டி ப்ரொஃபஷன். ஓகே, ஸோ பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 20,000 ப்ராஃபிட், அதாவது ப்ரீவியஸ் இயரோடது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட் ஃபார்வர்ட் 10,000 நம்ம வந்து 20,000 அட்ஜஸ்ட் பண்ணி 10,000 rupees நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ லாஸ் 10,000ல் 20 - 10,000 நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் ஃபிகரில் தான் வருது. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு 10,000. ஸோ கேபிட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ இந்த கேபிட்டல் லாஸை வந்து நம்ம கேரி ஃபார்வர்டாக காட்டுவோம். ஓகே, ஸோ ஏன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இல்லாட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயினோட ஹெட்டில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். வேறு எந்த ஹெட்லையும் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த 5,000 தான் நம்ம எடுத்துப்போம். கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்மை நம்ம 5,000 டேரெக்டாக அவுட்டர் காலமில் எடுத்தாச்சு. நம்மளுக்கு பிஸ்னஸ் லாஸில் வர இன்கம்மை பிஸ்னஸ் லாஸ் ஹெட்டில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், வேறு எந்த ஹெட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் லாஸில் பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயரோட ப்ராஃபிட்டும் பிஸ்னஸ் லாஸோட ப்ராட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20,000ஓட 10,000 மைனஸ் பண்ணி யூ வில் கெட் ப்ராஃபிட் 10,000. ஸோ கேபிட்டல் லாஸ் 60,000. கேபிட்டல் கெயினில் இருக்கிற லாஸை வந்து கேபிட்டல் கெயினோட ஹெட்டில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், வேறு எந்த ஹெட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம கேரி ஃபார்வர்டாக போட்டுறோம். ஸோ நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 5,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் சம்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ பார்ட் 2 வந்துட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.